கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்கள் யாவரோடும் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. இந்த நாளுக்குரிய ஆறுதலின் வார்த்தையை கேட்கலாமா? யோவான் சுவிசேஷம் அதன் 6ஆம் அதிகாரம் அதன் 26ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்றதுக்கு ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அன்பானவர்களே, விசுவாசம் என்பது நம்முடைய நம்பிக்கையை சார்ந்தது மாத்திரமல்ல, அது ஒரு ஆவிக்குரிய நிலையை பிரதிபலிக்கிற ஒன்றாய்தான் அது காணப்படுகிறது. விசுவாசம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் பேரில் வைக்கிற விசுவாசம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவன் மேலே நம்ம ஒரு நம்பிக்கையை வைத்து, ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களை எல்லாம் செய்தார், என்னை பிழைப்பூட்டினார், எனக்கு இனியும் என்னை அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். பார்த்தீங்களா? அதுதான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே ஒரு சில கூட்டம் இயேசு நன்மை செய்கிறவர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு வந்தாங்க. இன்னொரு சிலர் அவரிடத்துல வந்தா இந்த வியாதிக்கு சுகம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி, இன்னொரு சிலர் அவர் போதனைகளை, நல்ல போதனைகளை போதிக்கிறார், ஆகினால் அவரிடத்துல போகும்போது நல்ல உபதேசங்கள் கிடைக்குது, அதுக்கு பிற்பாடு நல்ல சாப்பாடும் கொடுக்கிறாராமே, நல்ல வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புறாரு அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் பல எண்ணங்களோடு கூட வந்தார்கள். நான் சொல்லுகிறேன் அன்பானவர்களே, ஒரு மருத்துவரிடத்துல நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம முதல்ல கேட்கறது என்ன தெரியுமா? அந்த டாக்டர் இதுக்கு சரியானவரா, என் வியாதிக்கு அவர் சரியானவரான்னு நம்ம கேட்போம். உடனே சொல்லுவாங்க, இவர் கைராசியான டாக்டர், இவர் இதுல ஸ்பெஷலிஸ்ட், இவர் சூப்பரா வைத்தியம் பண்றாரு, இத்தனை ஆண்டுகளாக இருக்கிறார், அவர் இடத்துல போனவங்க எல்லாருக்கும் நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவரை பத்தி பேசுவாங்க. அதே போலதான் ஒரு ஆசிரியர் இடத்துல டியூஷனுக்கு பிள்ளைகளை கொடுக்கணும் அப்படின்னா கூட, இந்த சார் அவர் மேக்ஸ் ரொம்ப நல்லா கற்றுக் கொடுப்பாரு, 100% வாங்கினாங்க, ரிசல்ட்ஸ் 100% கொடுத்தாங்க. அப்போ அவருடைய அந்த ஒவ்வொரு ஸ்கில்ஸ், அதாவது அவர் எதுல பிரசித்தி பெற்றவரோ அதுல அவருக்கு சிறப்பு பெயர் கொடுக்கப்படும் பொழுது, அவரை தேடி டாக்டரா இருந்தாலோ, ஒரு வாத்தியாரா இருந்தாலோ, இல்ல வேற எந்த இன்ஜினியரா இருந்தாலோ, யாரா இருந்தாலும் அவருடைய துறையில அவர் பிரசித்தி பெற்றவர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவரிடத்துல நன்மை பெறணும்னு சொல்லி ஜனங்கள் போவார்கள். இயேசுவிடத்திலே அப்படிதான் ஜனங்கள் வந்தார்கள். அப்படி ஜனங்கள் வருவதை பார்த்த இயேசு கிறிஸ்து அவர் ஜனங்களை பார்த்து விலகி போனார். எனக்கு அன்பானவர்களே, இங்க வசனம் சொல்லுகிறது, இயேசு சொல்றாரு, நீங்க இந்த அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள். அன்பானவர்களே, நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, செல்ஃபிஷா, நான் ஆலயத்துக்கு வந்தா எனக்கு நன்மை கிடைக்கும், ஆலயத்துக்கு வந்தா எனக்கு என் கடன் பாரம் மாறும், எனக்கு சுகம் கிடைக்கும், எனக்கு இந்த விஷயம்லாம் நடக்கும்னு சொல்லி எதிர்பார்த்து நம்ம வரோம். பார்த்தீங்களா? அதனாலதான் தேவன் அந்த காரியங்கள்ல கிரியை செய்ய முடிகிறது இல்லை. இயேசு வாழ்ந்த நாட்கள்ல இதுதான் நடந்தது. உங்க வாழ்க்கையில தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவனிடத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு கூட வரும் பொழுது உங்க நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகாது, அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நான் உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு உலகத்துல ஒருத்தரை நம்பி நம்ம போய் உதவின்னு சொல்லி போய் கேட்கும் போதே அந்த மனிதர்களே உதவி செய்யறதுக்கு தயங்குறாங்க. ஆண்டவரிடத்துல ஒன்லி நன்மைக்காகவும் பலனுக்காகவும் அதுக்காக மாத்திரம் இந்த ஆண்டவர் வைக்கக்கூடாது. இந்த தேவன் என எல்லா நேரங்களிலும் எனக்கு நல்லவராய் இருக்கிறார் அப்படின்ற இருதயம் நமக்கு வேணும். அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். தேவனை நம்புகிறவன் வாழ்வடைவான். தேவனை
நம்பி இருக்கிற பிள்ளைங்க செழிப்பாங்க. தேவனை நம்புகிறவங்க உயர்ந்த அடைக்கலத்துல அந்த ஆண்டவர் வைப்பார். எதுக்காகவும் தேவனை தேடி வராதீங்க. இந்த தேவன் என்னை வாழ வச்சிருக்கிறாரு, இந்த தேவனை என்னை நடத்துவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி நீங்கள் வாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளின் வழியாக அற்புதங்களை பார்த்து இந்த தெய்வம் அற்புதம் செய்வாரு, இந்த தெய்வம் நன்மை செய்வாரு, அதுக்கு மாத்திரம் அல்ல, நீ சர்வ வல்லமையுள்ள தேவனப்பா. ஆண்டவரே, உம்மை நம்புகிறவர்களையும் உம்மையே சார்ந்திருக்கிறவர்களையும் நீ ஒருபோதும் ஒரு நாளும் கைவிடாதவர். ஆண்டவரே, நீங்க நடத்திருங்கப்பா. அன்பில் இன்னும் பூர்ணப்படுத்தும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். மனதார் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் இவர்களுக்கு நிறைவின் நாளாய் மாறுவதாக இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.